ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். இன்னைக்கு நியூஸ் சேனல் ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே பேச்சு. இனிமே BMW கார் இந்தியாவுக்கு சீப்பாக கிடைக்கும், வெளிநாட்டு சரக்கு விலை குறைய போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நிஜத்துல நடந்தது என்னன்னு தெரியுமா? ஜனவரி 27, 2026 இந்தியா சத்தமே இல்லாம உலக அரசியல மிகப்பெரிய ராஜதந்திர செக்மேட், ஜியோபாலிட்டிக்கல் செக்மேட்டை வச்சிருக்காங்க. இதுதான் மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு ஐரோப்பிய ஒன்றியம் அழைக்கிறாங்க. அதாவது ஒப்பந்தங்களின் தாய் அப்படின்னு ஐரோப்பிய ஒன்றியம் அழைக்கிறாங்க. ஏன் இந்த ஒப்பந்தம் அவ்வளவு முக்கியம்? இது வெறும் காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, இது நம்ம நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு பக்கம் அமெரிக்கா ட்ரம்ப் 2.0 நம்ம மேல 50% வரி போடப்பட்டு இருக்கு. இந்த நேரத்துல இந்தியா அமெரிக்காவை நம்பி இருக்காம உலகின் மிகப்பெரிய சந்தையான ஐரோப்பிய ஒன்றியத்தை கூட கை கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நாம் அலச போகிறது, உண்மையில இந்த டீல்ல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, டிஃபென்ஸ் அண்ட் டெக் ஒப்பந்தம் என்ன ஆனது, திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூருக்கு இது எப்படி ஒரு லைஃப் லைனா வரப்போகுது, அண்ட் அமெரிக்காவின் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு 4 சாப்டரா நம்ம பிரிச்சு இன்னைக்கு அலச போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் டிஃபென்ஸ் அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சாப்டர் 1, இந்தியாவுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஆட்டோமொபைல் செக்டர் தான் லாபம் அடைகிறாங்க. நேற்று வரைக்கும் ஐரோப்பால இருந்து ஒரு கார் இந்தியாவிற்கு இறக்குமதி ஆகுது அப்படின்னா அதற்கு 110% வரி இந்தியா விதிச்சிருந்தாங்க. அதனால ஜெர்மனியில கிடைக்கிற அதே ஆடி கார் இங்க நம்ம புக் பண்ணோம்னா டபுள் ரேட்டா இருக்கும். ஆனா இப்ப அந்த வரி வெறும் 10% குறைக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுல ஒரு ட்விஸ்டை இந்தியா வச்சிருக்காங்க. சும்மா எல்லா கார்களையும் உள்ள விட மாட்டாங்க 10% வரிக்கு. அப்படி விட்டாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாடா, மஹேந்திரா, அது மாதிரி சுசுகி மாதிரியான நிறுவனங்களுக்கு அடி விழுவோம். வருஷத்திற்கு 2,50,000 இம்போர்ட் செய்யப்படும் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இம்போர்ட் செய்யப்படும் கார்களுக்கு மட்டும்தான் 10% வரி சலுகை. இது நம்ம டாடா, மஹேந்திரா, சுசுகி மாதிரியான நிறுவனங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்தியா எடுத்த ஒரு ஏற்பாடு. அடுத்து மதுபானங்கள். ஸ்காட்ச், விஸ்கி, பிரெஞ்சு ஒயின் மேல இருந்த வரி 150% இருந்தது. இதை 40% வரைக்கும் குறைச்சிருக்காங்க. இதுல பிரிட்டனுக்கு தான் செம்ம அடி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பிரிட்டன் போட இருந்த டீல்ல மதுபானங்கள் அதற்கு வரி குறைக்க இருந்தது. ஆனா ஐரோப்பிய ஒன்றியம் அவங்களுக்கு முன்னாடி இவங்க கிராப் பண்ணிக்கிட்டாங்க. இதனால பிரிட்டனுக்கு இதுல செமத்தியான அடி ஒண்ணு கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க கேட்கலாம், பிரிட்டன் அப்ப ஐரோப்பிய ஒன்றியத்தில் இல்லையாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரெக்சிட்னு ஒண்ணு, அது மூலியமா ஐரோப்பிய ஒன்றியத்தில இருந்து தன்னைத்தானே பிரிட்டன் விடுவிச்சுக்கிட்டாங்க. அதனால பிரிட்டன் கூட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், EU கூட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இது போக ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து ஏதாச்சும் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இறக்குமதி ஆகுதா, அதுல ஏதாச்சும் வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் பெரிய அளவுக்கு மேற்கத்திய நாடுகள்ல, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ல பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஆலிவ் ஆயிலுக்கு இப்ப இந்தியால 0% வரி. இது ஒண்ணுதான் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியதாக பார்க்கப்படுது. வேற எந்த பெரிய ஒரு டீலும் எதுவும் இதுல கையெழுத்தாகல. ஜஸ்ட் ஆலிவ் ஆயில் மட்டும்தான் இப்போதைக்கு செய்தியாக கிடைச்சிருக்கு. சாப்டர் 2, இதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். நம்ம திருப்பூர் பின்னலாடைத்துறை இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. அதுவும் ட்ரம்பின் 50% வரி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்ட நிலைக்கு தள்ளினது. இதற்கு ஒரு முக்கியமான காரணம், வெளியில சொல்லப்படாத காரணம் அப்படிங்கிறது, பங்களாதேஷ், வியட்நாம் மாதிரியான நாடுகள்ல இருந்து ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி ஆகும் துணிகளுக்கு 0 டாக்ஸ், அதாவது GSP அப்படிங்கிற ஒரு நடைமுறை அங்க இருக்கு. ஜெனரலைஸ்டு ஸ்கீம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். இந்த பெயர்ல வரி சலுகையானது கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதனால பெரிய அளவுக்கு இந்தியால இருந்து ஏற்றுமதி ஆகிற துணி பொருட்கள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை விற்கிறது இல்லை. ஆனா இப்ப நிலைமை மாறிடுச்சு. இந்தியால இருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய ஒவ்வொரு ஜவுளிக்கும் இனிமேல் அங்க 0 டாக்ஸ் தான். குறிப்பா இது ஒரு புவிசார் அரசியல் நோக்கத்துல எடுக்கப்பட்ட முடிவு. பங்களாதேஷ்ல இப்ப அரசியல் ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது சுத்தமா இல்ல. வியட்நாமும் கொஞ்சம் கொஞ்சமா சீனா பக்கம் சாயுது. ஐரோப்பாவுக்கு நம்பகமான ஒரு பார்ட்னர் தேவை. அதனாலதான் இந்த ஒப்பந்தத்துல 0 டியூட்டி அப்படிங்கிறத விடவும் ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின் அப்படிங்கிறது தளர்த்தப்பட்டு இருக்கு. எஸ், அது என்ன ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின் அப்படின்னா, இதற்கு முன்னாடி நூலும் இங்கதான், நூற்கண்ணும் இங்கதான், துணியும் இங்கதான் நெய்யணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் போட்டாங்க. ஆனா இப்ப அந்த விதிகள் எல்லாமே தளர்த்தப்பட்டு குளோபல் பிராண்ட்ஸ் லைக் ஜாராவா இருக்கட்டும், H&M இருக்கட்டும், இவங்க எல்லாமே நேரடியா திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாதிரியான நகரங்கள்ல அவங்களோட சப்ளை செயின் ஆஃபீஸை திறக்க போறாங்க. இது வெறும் ஏற்றுமதி உயர்வு, 0 டாக்ஸ் அப்படிங்கிறது இல்ல. இது ஒரு சப்ளை செயின் ஷிஃப்ட். இனி ஐரோப்பாவின் உடை நிறுவனங்கள் இந்தியால, தமிழ்நாட்டுல, திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இது மாதிரியான கொங்கு பெட்ல அவங்களுடைய சப்ளை செயின் ஷிஃப்டை கொண்டு வர போறாங்க. நமக்கானது இது ரொம்ப முக்கியமானது. சாப்டர் 3, நம்மளுடைய சேனலோடைய மெயின் பாயிண்ட்டுக்கு வரும். டிஃபென்ஸ் அண்ட் ஜியோ பாலிடிக்ஸ். இந்த மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ்ல வெறும் வியாபாரம் மட்டும் நடக்கல,
முக்கியமான EU இந்தியா செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்பும் கையெழுத்தாகி இருக்கு. எப்படி நம்ம அமெரிக்காவை இப்ப முழுசா நம்பலையோ, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஐரோப்பாவையும் அதே மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளுது. ஐரோப்பாவும் அமெரிக்காவை நம்ப இப்ப தயங்குறாங்க. அதான் இப்ப இந்தியாவும் ஐரோப்பாவும் டெவலப்மெண்ட் விச் மீன்ஸ் இணைந்து தயாரித்தல் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. என்னென்ன டெவலப்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெரிடைம் செக்யூரிட்டி. இந்திய பெருங்கடல சீனாவின் ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்காக இனி இந்திய கடற்படையும் ஐரோப்பிய கடற்படையும் ஒன்றா இணைந்து இந்திய கடற்படையில இணைந்து செயல்பட போறாங்க. இது இல்லாம ஐரோப்பிய ஒன்றியம், ஜப்பான், தென்கொரியா, இந்தியா இந்த 4 நாடுகள் இணைந்து சீன ஆதிக்கத்திற்கு எதிராக இந்திய கடல்ல செயல்பட இருக்கிறாங்க. அடுத்து ஸ்பேஸ் அண்ட் சைபர். செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் மற்றும் சைபர் பாதுகாப்புல இனி நம்ம பார்ட்னர்ஸா இருக்க போறோம். செமி கண்டக்டர்ஸ். ஐரோப்பா கிட்ட சிப் தயாரிக்கிற மிஷின் அப்படிங்கிறது இருக்கு. குறிப்பா இப்ப ரொம்ப லேட்டஸ்டா 3 நானோமீட்டர் சிப் அப்படிங்கிறது தான் இருந்துட்டு இருக்கு. அந்த 3 நானோமீட்டர் சிப்பை தயாரிக்கக்கூடிய மிஷின் உலக அளவுல ஐரோப்பா குறிப்பா நார்வே கிட்ட மட்டும்தான் இருக்கு. அது ஐரோப்பிய ஒன்றியத்தை சார்ந்த கம்பெனி. நம்ம கிட்ட டிசைன் இருக்கு, ஐரோப்பா கிட்ட மிஷின் இருக்கு. டிசைன் அண்ட் மிஷின் சேரும்போது சீனாவையும் அமெரிக்காவையும் நம்ம என்ன அப்படின்னு கேள்வி கேட்க முடியும். நமக்குன்னு ஒரு தனி ரூட்டை போட்டு நம்மளால சிப் செக்டர்ல நடக்க முடியும். சுருக்கமா சொன்னா இனி அமெரிக்காவும் வேணாம், சீனாவும் வேணாம், நாங்க ஐரோப்பா கூட்டு சேர்ந்து பயணிக்க போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாக தான் இந்த மதர் ஆஃப் ஆல் டீல் அப்படிங்கிறது இருக்கு. பட் இதை கண்ணை மூடிட்டு நம்ப முடியாது. ஒரு டிஸ்கிளைமராக நான் வைக்கிறேன். அடுத்து டியூயல் யூஸ் டெக்னாலஜி. இதுதான் இந்த டிஃபென்ஸ் அண்ட் டெக்னாலஜில ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. சிவிலியன் பயன்பாட்டிற்கும் ராணுவ பயன்பாட்டிற்கும் பொதுவாக குவாண்டம் கம்ப்யூட்டிங் அண்ட் AI ஃபார் சர்வைலன்ஸ் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும். குறிப்பா இதை ஐரோப்பால பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சீனா இந்த டெக்னாலஜியை வச்சுதான் நம்மள வேவு பார்க்குது. இப்ப ஐரோப்பிய ஒன்றியத்து கூட நம்ம டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒப்பந்தம் போட்டிருக்கிறது மூலியமா இந்த டெக்னாலஜி குவாண்டம் கம்ப்யூட்டிங் அண்ட் AI ஃபார் சர்வைலன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி ஜெட் இன்ஜின்ஸ் அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ் இதை தவிர்க்கவே முடியாது. அமெரிக்கா கூட நம்ம போட்ட GE ஜெட் இன்ஜின்ல நமக்கு வெறும் GE ஜெட் இன்ஜின் மட்டும்தான் வரும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி 100% கிடைக்காது. ஆனா இந்த மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் மூலியமாக இந்த டிஃபென்ஸ் செக்டர்ல சாஃப்ரான் மற்றும் ரோல்ஸ் ராய்ஸ் போன்ற நிறுவனங்கள் இந்தியாவின் DRDO கூட சேர்ந்து வேலை செய்யும் பட்சத்துல சிங்கிள் கிறிஸ்டல் பிளேட் இன்ஜின் டெக்னாலஜி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இங்கேயே உருவாக்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இது அமெரிக்காவுக்கு வைக்கக்கூடிய ஒரு செக்காக பார்க்கப்படுது. சாப்டர் 4 அமெரிக்காவின் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உலக அரசியல் எப்பவுமே 2ஆக பிரிஞ்சு இருக்கும். ஒன்னு அமெரிக்க அணி வெஸ்டர்ன் பிளாக், இன்னொன்னு சீனா இல்ல ரஷ்யா அணி, அதான் ஆன்டி வெஸ்ட் பிளாக். அமெரிக்கா என்ன நினைச்சாங்க, குறிப்பா ட்ரம்பின் 2.0 என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியாவிற்கு வேற வழி இல்லை, சீனாவை எதிர்க்கணும்னா அவங்க நம்ம காலை விழுகணும் அப்படின்னு அமெரிக்கா ஒரு தப்பு கணக்கு போட்டிருந்தாங்க. குறிப்பா ட்ரம்ப் 2.0 வந்த பிறகு இந்தியாவையும் அவங்க ஒரு வர்த்தக எதிரியாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்தியா என்ன பண்ணாங்க, ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டானமிங்கிற ஆயுதத்தை கையில எடுத்தாங்க. நாங்க ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குவோம், அமெரிக்கா கிட்ட துப்பாக்கி வாங்குவோம், ஐரோப்பா கிட்ட வியாபாரம் பண்ணுவோம். இது மூலியமா இந்தியா ஒரு ஸ்விங் ஸ்டேட்டாக மாறி இருக்கு. அதாவது எங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, நாங்க தான் எங்களுக்கான முடிவு எடுப்போம் அப்படிங்கிற நிலைக்கு இப்ப இந்தியா வந்திருக்கு. ஆனா ஆட்டம் இந்த இடத்துலதான் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. சமீபத்துல அமெரிக்கா நம்ம மேல போட்ட 50% வரி, அதற்கான காரணம் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறோம், பிரிக்ஸல் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கான கடுப்பு. இந்தியா பயந்து போய் சரணடைவாங்க அப்படின்னு அமெரிக்கா நினைச்சாங்க. ஆனா இந்தியா கத்தல கூச்சலிடல, அமைதியா போய் அமெரிக்காவுடைய பழைய நண்பனான ஐரோப்பிய யூனியன் கிட்ட போய் மதர் ஆஃப் ஆல் டீல் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை ராஜதந்திர வழியாக கையெழுத்து போட்டு அவங்கள தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமா இந்தியா சாதித்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா நாளைக்கு நம்ம துணியை வாங்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா நோ வரி, ஐரோப்பா இருக்கிறாங்க, ஐரோப்பா வாங்குவாங்க. அமெரிக்கா இந்தியாவை தனிமைப்படுத்தணும்னு நினைச்சாங்க, ஆனா ஐரோப்பா நம்ம கூட சேர்ந்திருக்காங்க. அமெரிக்கா இப்ப தனிமைப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. முக்கியமா ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டானமி, நாங்க ஒரு வல்லரசு, எங்களை யாராலும் மிரட்ட முடியாது அப்படின்னு இப்ப அமெரிக்காவுக்கு இந்தியா மீண்டும் ஒரு வார்த்தை நிரூபிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டியது, இது அடிக்கடி வராது, வரும்போது நம்ம சொல்லிக்கிட்டாதான். CNN ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிச்சு, ஆனா இந்தியா பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க போட்டுறாங்க. விச் மீன்ஸ் இந்தியாவை தனிமைப்படுத்தணும், இந்தியா கூட யாரும் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு காய் நகர்த்தின அமெரிக்காவுக்கு அவங்க பாணியில இந்தியா பதிலடி கொடுத்திருக்கிறாங்க. அதாவது அமெரிக்காவை உலக நாடுகள் கிட்ட இருந்து தனிமைப்படுத்திக்கிட்டு இந்த இடத்தை இந்தியா பிடிச்சிருக்காங்க அப்படின்னு CNN சொல்ல வராங்க. அட் லாஸ்ட் கன்க்ளூஷன், ஸோ ஃபைனல் வெர்டிக்ட் என்ன, இந்த டீல் அமெரிக்காவுக்கு அதிரடி அரசியல்ல இருந்து சீனாவின் ஆக்கிரமிப்புல இருந்தும் நம்மளுடைய பொருளாதாரத்தை காக்கிறதுக்கான நமக்கு ஒரு கிடையமாக செயல்பட இருக்கக்கூடியது. சாதாரண மக்களுக்கு தரமான பொருட்கள் கம்மி விலையில கிடைக்கும். திருப்பூர் மாதிரியான ஊர்களுக்கு பழையபடி ஒரு நல்ல காலம் பிறக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. இது வெறும் வர்த்தக ஒப்பந்தம் இல்ல, நான் திருப்பியும் சொல்றேன், இது இந்தியாவின் சுதந்திர பிரகடனம், அதாவது இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
ஐரோப்பிய கார்கள் வரதுனால நம்ம டாடா மஹேந்திரா மாதிரியான நிறுவனங்களுக்கு பாதிப்பு வருமா? இல்ல அவங்களுக்கு போட்டி போட்டு நம்மளுடைய டெக்னாலஜி அப்படிங்கிறதும் அந்த அளவுக்கு தரம் உயர்த்தப்படுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. குறிப்பா உங்க நண்பர்களுக்கு ஷேர். குறிப்பா நம்ம சேனல் ஆயுதம் அறிவும் டிஃபென்ஸ் அப்படிங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் வரக்கூடிய பல காணொலிகளை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Until signing off from ஆயுதம் அறிவும் and stay tuned for next video my dear friends. நன்றி, வணக்கம். More prosperous and more secure, and we all benefit.